அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு நாம் மணத்தக்காளி காய் பறித்து காய வைத்து வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த மணத்தக்காளி பழம் நாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நம்மளும் காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டோம்னா அல்சர் குணமாகும். இந்த பழம் ரொம்ப இனிப்பாக இருக்குங்க. வாங்க இப்போ மணத்தக்காளி காய் பறிக்கலாங்க. பறிங்க கண்ணுங்களா. இது தொடர்ந்து ஒரு 5 நாள் நாம் வெயிலில் காய வைக்கணுங்க. ஒரு செடி இருந்தாலே நாம் ஒரு வத்த குழம்புக்கு ரெடி ஆயிருங்க. ஒரு செடி இருந்தாலே போதுமானதுங்க. காய் நிறைய இருக்கும். நம்ம கிராமத்தில் எல்லா வீடுகளிலுமே ஒரு செடி 2 செடி இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை இருக்கும். அநேகமாக நிறையா வீட்டில் நான் பார்த்துருக்குறேன். இதை நம்ம பறித்து நம்ம மணத்தக்காளி கீரை வணக்கும் போதும் காய் நிறையா இருக்கும். நம்ம பெண்கள் அந்த காயெல்லாம் நீக்கிடுவாங்க. அந்த காய் நீக்கக்கூடாதுங்க. அதில் தான் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்ம அல்சர் இருக்கிறவங்களுக்கு அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அல்சர் சீக்கிரமாக குணமாகுங்க. இப்போ சுண்டைக்காயை பார்க்கலாங்க. சுண்டைக்காயும் அதே மாதிரி நாம் பறித்து 4 நாட்கள் அல்லது 5 நாட்கள் அதே மாதிரி காய வச்சு நம்ம வத்த குழம்பு வைக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு செடி இருந்தாவே போதும். காய் அவ்வளோ காய் பிடிக்குங்க. வாங்க இப்போ சுண்டைக்காயை நாம் பறிக்கலாம். பாருங்க, இப்போ சுண்டைக்காய் நம்ம பறிச்சாச்சு. ஒரு வத்த குழம்புக்கு போதுமானதுங்க. நம்ம வாரம் 2 முறை சுண்டைக்காய் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம எல்லா காய்கறி சாம்பார் வைக்கும்போதும் சுண்டைக்காய் அதில் சேர்த்துக்கலாங்க. தனியாக தான் வைக்கணுங்கிறது கிடையாது. வத்த குழம்பு எப்படி வைப்பதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க.